ட்ரெய்லர்ல பார்க்கும்போது நெகட்டிவ் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 நெகட்டிவ் வந்து சவுண்ட் மிக்சிங் வந்து எனக்கு ரொம்ப வந்து ஒரு பெரிய ஒரு ஷாக்கா இருக்கு. யூசுவலா இந்த பெரிய ஆளுங்க படம்லாம் இப்ப தனுஷ்லாம் வந்து ஒரு பெரிய நேம் தமிழ் சினிமாவ பொறுத்தவரைக்கும். ஸோ அந்த மாரி படங்கள்லலாம் வந்து கதை முன்ன பின்ன இருக்கலாமே தவிர, டெக்னிக்கலா எந்த ஒரு இஷ்யூவும் யூசுவலா இருக்கவே இருக்காது. டெக்னிக்கலா இட் வில் பி பிரில்லியன்ட். எந்த ஒரு பெரிய படம் எடுத்தாலுமே. இந்த படத்துல வந்து டெக்னிக்கலா வந்து பார்த்தீங்கன்னா, டயலாக் சரியா கேட்க மாட்டேங்குது ட்ரெய்லர்ல. ஏன்னா ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு சாதாரண ஒரு மியூசிக் டைரக்டர் கிடையாது. அவரும் வந்து ஒரு பெரிய டெக்னீஷியன் தான். ஸோ கண்டிப்பா அது அவரோட மிஸ்டேக்கா இருக்காது. இவங்க வந்து ப்ராபப்லி எடிட்டரே வந்து அந்த சவுண்ட் லெவல்ஸ மிக்ஸ் பண்ணி அவங்களே போட்டுருக்கலாம். ப்ராப்பரா சவுண்ட் இன்ஜினியர்கிட்ட போகாம. இல்ல சவுண்ட் இன்ஜினியர் வந்து சோப்பிருக்கலாம். மொத்தத்துல வந்து அந்த அவுட்புட் வந்து ரொம்ப ஒரு ஷாக்கிங்கா இருக்கு. ஹீரோ வந்து நியூ ஃபேஸா இருக்காரு. ஹீரோயின்ஸ் 2 பேருமே வந்து ஏற்கனவே நடிச்சிருந்தாலும் ரொம்ப ஒரு பெரிய ஒரு நோன் ஃபேஸ் இல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது அதுவும் எந்த அளவுக்கு போய் ஆடியன்ஸ்கிட்ட கனெக்ட் ஆகும்னு தெரியல. ஏன்னா தனுஷோட ஃபேன்ஸ் வந்து தனுஷை வந்து ஸ்கிரீன்ல பார்க்க தான் வருவாங்க. அவர் டைரக்ஷன் பண்ணாருன்னா அவர் கதை என்ன இழுக்குதோ அதுக்கு தான் வந்து அவருக்கு வேல்யூவே தவிர அவர் அவங்க பார்க்க போறது இல்ல. ஸோ இதெல்லாம் தான் அந்த படத்தோட மெயின் நெகட்டிவ்ஸ்.